செட்டிநாடுல பல வகை ரெசிபிஸ் இருந்தாலும் குழி பணியாரத்துக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் தாங்க. இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? பச்சரிசி கழுவிட்டு தண்ணி ஊத்தி 3 மணி நேரம் ஊற விடுங்க. உளுத்தம் பருப்பும் வெந்தயம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மிக்சர் ஜார்ல ஊற வச்ச அரிசி சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அரிசி கொஞ்சம் அரைப்பட்டதும் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை போலுக்கு மாத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து விட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. தாளிக்கிறதுக்கு பேன்ல எண்ணெயை ஊத்தி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் சேர்த்து வறுத்துட்டு கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. கருவேப்பிலை, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு திருவன தேங்காய், நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. வதக்கின வெங்காயத்தை மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பணியார மாவு ரெடி. இப்ப பணியாரக்கல்ல சூடு பண்ணி எல்லா குழியிலையும் எண்ணெயை ஊத்திட்டு மாவு எல்லா குழியிலையும் 3/4 அளவுக்கு ஊத்துங்க. ஃப்ளேம் மீடியம்லயே வச்சு செய்யுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வெந்ததும் பணியாரக்கல்ல இருந்து எடுத்துட்டு நல்ல சூடா உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.